தாவேகா ஒரு தேர்தலை கூட சந்தித்ததில்லை. விஜய் ரசிகர்களை மட்டுமே நம்பியுள்ளார் என்று எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். தாவேகா தலைவர் விஜய் முழுக்க முழுக்க ரசிகர்களை மட்டுமே நம்புவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுவரை ஒரு தேர்தலை கூட விஜய் சந்திக்கவில்லை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, ஒரு தேர்தலிலாவது போட்டியிட்டு வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் ஒரே குடும்பம் அதிகாரத்தில் இருப்பதை தான் மக்கள் வெறுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஊழல்தான் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. இது சிறந்த ஆட்சி என்பதை மக்கள் ஜெயலலிதா தலைமையில் நடந்த ஆட்சியில் கண்டு உணர்ந்தனர். திமுகவில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே தலைமை பொறுப்புக்கு வர முடியும். ஆனால் அதிமுகவில் அப்படி கிடையாது. யார் உண்மையாக உழைக்கிறார்களோ அவர்கள் முதல்வராக முடியும். வாரிசு அரசியலை முடிவுக்கு கொண்டு வர மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். செந்தில் பாலாஜியை அருகில் வைத்துக்கொண்டே ஸ்டாலின் ஊழல் பற்றி பேசுகிறார். எங்களை எதிர்கொள்ள முதல்வர் ஸ்டாலினுக்கு தைரியம் கிடையாது. அதன் காரணமாக என்டிஏ கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்து வருகிறார்கள். என்டிஏ கூட்டணி தேசிய அளவில் பாஜகவால் உருவாக்கப்பட்டது. அதேபோல் விஜய் சிறந்த நடிகர் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விஜய் இதுவரை ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை. ஒரு தேர்தலிலாவது போட்டியிட்டு வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கட்டும். மற்ற கட்சிகள் அனைத்தும் தேர்தலில் போட்டியிட்டு வாக்கு சதவீதத்தை நிரூபித்திருக்கிறார்கள். விஜய் முழுக்க முழுக்க ரசிகர்களை நம்பி மட்டுமே இருக்கிறார் என்று தெரிவித்துள்ளார். மற்றும் 20+1 கேட்கும் தேமுதிக. பிரேமலதாவிடம் கனிமொழி போனில் பேசினாரா? தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துடன் திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதற்கு கனிமொழி மறுப்பு தெரிவித்துள்ளார். பிரேமலதா விஜயகாந்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கனிமொழி கூட்டணி குறித்து பேசியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திமுகவாக இருந்தாலும் சரி, என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி, 15 முதல் 20 சட்டசபை தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் வேண்டும் என கேட்டு பிடிவாதம் பிடிக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். ஆனால் திமுகவோ 5 இடங்களை மட்டும் தேமுதிகவுக்கு ஒதுக்க முடியும் என்கிறார்கள். 5 என்பது மிஞ்சி போனால் 6 வரை செல்லலாம் என்று இரட்டை இலக்கத்திற்கு வாய்ப்பே இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் ராஜ்யசபா சீட்டெல்லாம் வாய்ப்பே இல்லை என சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது.